பயன்படுத்துகிறாங்க போல், அதான் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. வழுக்காமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பலை தூவி விட்டு உயிரோட வச்சு அதன் மேல் உள்ள செதில்களை இந்த மாதிரி மாற்றி மாற்றி சுரண்டி எடுத்துருவோம். அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் சாம்பலை போட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதன் பக்கவாட்டில் இருக்கிற துடுப்பு, செவில், வால் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுக்கணும். பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு இறுதியாக தான் தலையை அறிவோம். அப்படி அரிஞ்சு எடுக்கிற கழிவுகளை இது போன்ற உயிர்களுக்கு உணவாக போட்டுருவோம். அதனால் வீட்டில் எந்த துர்நாற்றமும் அடிக்காது. என்னடா அவ்வளோதான் கழுவியாச்சான்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நுணுக்கம் இருக்குது. முன்னாடியெல்லாம் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கல்லை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கல்லை தான் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க போல். அதில் நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியில் கழுவி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு எந்த செதிலும் இல்லாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே ரொம்ப முருகலாக வறுக்க மாட்டோம். அதனால் துண்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அறியும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் குடல் ஒட்டி இருக்கிறதையும் பார்க்கலாம். அதை இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் இறுதியாக ஒரு முறை தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்தால் வேலை முடிஞ்சுது. இந்த அளவுக்கு நீங்கள் கழுவி சமைக்கிறீங்களான்னு மறக்காம